சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான திருப்பம் இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு மேல நடக்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த, ஆனா நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட 3 முக்கியமான விஷயங்கள் இனி வரப்போற நாட்கள்ல அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க போகுது. இதை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன்னா கடந்த சில மாசங்களாவே சிம்ம ராசிக்காரங்க நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எதை தொட்டாலும் தடங்கள், நம்புனவங்கெல்லாம் ஏமாத்துறது, கையில காசு நிக்காத நிலைமைன்னு ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. ராத்திரி சரியா தூக்கம் இல்லாம அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய விடிவு காலமா இந்த ஜூன் 7ஆம் தேதி அமைய போகுது. கிரகங்களோட சஞ்சாரம் இப்ப உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்க ராசிக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை இனி எந்த சக்தியாலையும் தடுக்கவே முடியாது. நீங்க பொதுவாவே ரொம்ப தைரியமான ஆளுங்க, எதையும் நேருக்கு நேரா சந்திக்கிற குணம் கொண்டவங்க. ஆனா சமீப காலமா உங்க தைரியம் எல்லாம் உடைஞ்சு போற அளவுக்கு சில சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். உங்க திறமைக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம வேற யாரும் அந்த பேரை தட்டிட்டு போயிருப்பாங்க. குடும்பத்திலயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, உங்களை யாரும் சரியா புரிஞ்சுக்கலையேங்க ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்பவே இருந்திருக்கும். சொந்தக்காரங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்கிற நிலைமை கூட சிலருக்கு வந்திருக்கலாம். ஆனா கவலையை விடுங்க, அந்த இருண்ட காலமெல்லாம் முழுசா முடிஞ்சு போச்சு. ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான வெளிச்சம் வரப்போகுது. உங்க ஜாதகத்துல இப்போ கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அபாரமான ராஜயோக அமைப்பை உங்களுக்காக உருவாக்க போகுது. இது ஏதோ சாதாரணமான மாற்றம் கிடையாது. உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் அப்படியே தலைகீழா மாத்தி உயர்த்த போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றம். நீங்க இதுவரைக்கும் இழந்தது எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா திரும்ப பெறப்போற ஒரு பொற்காலம் உங்களுக்கு ஆரம்பிக்க போறது. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து நிக்க போறாங்க. உங்க வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு கிடைக்க போறது. இப்போ நான் சொல்ல போற அந்த 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நீங்க பொறுத்திருந்து பாருங்க. முதல் விஷயமா உங்க பொருளாதாரத்துல நடக்க போற அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை பத்தி பாப்போம். காசு பணம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம்னு நீங்க சமீபத்துல ரொம்ப நல்லாவே பட்டறிந்து உணர்ந்திருப்பீங்க. எவ்வளவோ உழைச்சும் உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்காம வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. உங்களுக்கே தெரியாத பல வழிகள்ல இருந்து பணம் வரவு பட்ட போகுது. நீங்க பட்டதெல்லாம் இனி துலங்க போகுது. பல வருஷமா அடைக்க முடியாம இருந்த பெரிய கடன்களை கூட ரொம்ப சுலபமா அடைச்சு முடிச்சிருவீங்க. உங்க சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுது. சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கணும்னு பல வருஷமா கனவு கண்டுட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த கனவு நனவாக போற நேரம் இதுதான். யாருக்காவது கைமாத்தா கடன் கொடுத்துட்டு அது திரும்ப வருமா வராதான்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க பொருளாதார நிலைமை உயரும் போது தானாவே உங்களுக்கான மரியாதையும் இந்த சமுதாயத்துல பல மடங்கு அதிகரிக்கும். நீங்க நினைச்சதை நினைச்சபடியே செஞ்சு முடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்க போகுது. இது மட்டும் இல்லாம சொந்தமா தொழில் வியாபாரம் செய்யற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் உங்க வியாபாரத்துல இருந்த மந்த நிலைமை எல்லாம் மாறி லாபம் பல மடங்கு பெருக போகுது. புதுசா ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சரியான நேரமும் இதுதான். உங்களோட முதலீடுக்கு ஏத்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உங்களை தேடிச்சாலும் வரப்போகுது. உங்களோட உண்மையான திறமைய உங்க மேலதிகாரிகள் இப்ப முழுசா புரிஞ்சுக்குவாங்க. அதனால மேல செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் எதிர்பாராத மரியாதையும் கிடைக்கும். உங்களோட சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக நடந்துக்குவாங்க. நீங்க எந்த வேலை எடுத்தாலும் அதுல ஒரு தெளிவும் ஆதரவும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதாரத்துல வரப்போற அந்த மாபெரும் உயர்வுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற 2வது முக்கியமான விஷயம் உங்க குடும்பம் மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்டது. கடந்த காலங்கள்ல காசு பணத்தை விட நீங்க அதிகமா இழந்தது உங்க நிம்மதியையும் உங்களை சுத்தி இருந்த உறவுகளையும் தான். நல்லது செஞ்சாலும் குத்தம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை தூரமாக்கி வச்ச சொந்த பந்தங்கள், நண்பர்கள் பல பேர் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. நீங்க ரொம்ப நம்பினவங்க, உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்கன்னு நீங்க நினைச்சவங்க கூட உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனதை நினைச்சு பல ராத்திரிகள் நீங்க கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டே வெளியில சிரிச்ச முகத்தோட சுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு மேல கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறுறதால உங்களை விட்டு போனவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து மறுபடியும் உங்களை தேடி வரப்போறாங்க.
உங்க உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறப்போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசக்குகள், சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் முழுசா மறைய போகுது. 2 பேருக்கும் நடுவுல ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் அனுபவிக்க போறீங்க. இதுவரைக்கும் கல்யாண தடை, தோஷம்னு பல காரணங்களால திருமணம் தள்ளி போயிட்டு இருந்த சிம்ம ராசி இளைவர்களுக்கு இனி எந்த தடையும் இல்லாத கெட்டிமேளம் கெட்ட போற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு ஏத்த உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான வாழ்க்கை துணை அமைய போகுது. அதே மாதிரி பல வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அவங்க வயிறு குளிர ஒரு நல்ல செய்தி சீக்கிரமே தேடி நடக்கிறது. உங்க வீட்டுல ஒரு புது வரவு வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு உங்களோட ஆரோக்கியம். கடந்த சில மாசங்களா ஏதோ ஒரு உடல் உபாதை, அடிக்கடி மருத்துவமனைக்கு போறது, மருத்துவ செலவுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. சின்ன சின்ன வலிகள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக மாறப்போகுது. தீராத நோயால கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இப்ப ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்க உடம்புல ஒரு புது தெம்பும் மனசுல ஒரு பெரிய உற்சாகமும் பிறக்க போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்போட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. இவங்களை சுத்தி இதுவரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இப்போ தள்ளுபடியாக போகுது. உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சவங்க, உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க எல்லாரும் அவங்க வெட்டின குழியில அவங்களே விழப்போறாங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சிங்கத்தை போல கம்பீரமா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா சூழ்நிலை காரணமா இவ்வளவு நாளா கொஞ்சம் அடங்கி போயிருந்த நீங்க இப்போ மறுபடியும் உங்க பழைய கம்பீரப்போட கர்ஜிக்க போறீங்க. சமுதாயத்துல உங்களுக்கான அந்தஸ்து பல மடங்கு உயர போறது. 4 பேர் உங்களை மதிச்சு உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை மாற போறது. எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல நீங்க ஒரு பெரிய மனுஷனா எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆளா போய் நிக்க போறீங்க. உங்க பேருக்கு இருந்த களங்கம் எல்லாம் நீங்கி உங்க புகழ் நாலா பக்கமும் பரவ போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மறைஞ்சு இனி வரப்போற நாட்கள் எல்லாம் ஒரு வசந்த காலமா மாறப்போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமா, உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடியதா இருக்க போகுது. இப்ப 3வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இது நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது என்னன்னா, உங்க தனிப்பட்ட திறமைக்கும் உங்க சிந்தனைக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய அங்கீகாரம். இத்தனை நாளா உங்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு அபாரமான திறமை இப்போ வெளியுலகத்துக்கு தெரிய போகுது. ஒரு சிலர் சொந்தமா ஏதாச்சும் சாதிக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு ஆனா அதுக்கு சரியான வாய்ப்போ முதலீடோ இல்லாம தவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு புது யோசனை, ஒரு பெரிய உத்வேகம் பிறக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா துணிமணி வியாபாரம் இல்லனா ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட துறையில நீங்க இறங்கினா நிவிக் மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் அளவுக்கு உங்க தொழிலை வளர்த்து எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. உங்களோட அந்த படைப்பாற்றல், உங்களோட அந்த புதுமையான சிந்தனைகள் எல்லாம் இப்போ பெரிய அளவுல வேலை செய்ய போகுது. 4 பேர் உங்களை ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. இவங்களோட தோற்றத்திலையும் சரி, உங்க முகப்பொலிவிலையும் சரி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஏதோ ஒரு சோகத்திலேயே வாடி போயிருந்த உங்க முகம் இப்போ ஒரு புது தேஜஸோட பிரகாசிக்க போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன இவங்க இவ்வளவு மாறிட்டாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வர அளவுக்கு உங்க தோற்றம் மாறப்போகுது. உங்க ஆடை அலங்காரம், உங்க உடைமை எல்லாமே ஒரு பெரிய லெவல்ல மாறப்போகுது. ஒரு கம்பீரமான தோற்றத்தோட, அதாவது உங்க முடி அலங்காரம், ஒரு நேர்த்தியான தாடி நீச்சைன்னு நீங்க உங்களை மாட்டிக்கிட்டு பாக்குறவங்க கண்ணு படுற அளவுக்கு ஒரு வசீகரமான ஆளா மாற போறீங்க. இது வரைக்கும் உங்களை கேலி பண்ணவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்களோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் ஒரு தோற்ற புதிரையும் பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியாவும் தெளிவாவும் இருக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இருந்த பயம், தயக்கல் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு ஒரு புது மனுஷனா, ஒரு தைரியசாலியா நீங்க உருவெடுக்க போறீங்க. இது ஏதோ நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ராஜபாட்டையை அமைச்சு கொடுத்திருக்கு. ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போறது. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்க போற நேரம் இது. பல வருஷமா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம ஏதோ ஒரு தடைனால தள்ளி போயிட்டே இருந்திருந்தா இப்போ கண்டிப்பா போய் உங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்க முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து உங்களை காக்க போகுது.
நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வரமா மாறப்போறது. வாழ்க்கையில இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு ஒரு விரக்தியில இருந்த உங்களுக்கு இப்போ 100 வாசல் திறக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த பொன்னான வாய்ப்பு உங்களை தேடி உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. சமுதாயத்துல எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதரா நீங்க உயர போறீங்க. உங்க பேர் சொன்னாலே ஒரு பலி மரியாதை கிடைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் மாறப்போகுது. இந்த 3 விஷயங்களும் உங்க வாழ்க்கையில அடிக்கடுத்து நடக்கும்போது நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு வினாடியில மறைஞ்சு போயிடும். இது உங்களுக்கான நேரம், உங்க வெற்றிக்கான நேரம். இதை நீங்க முழுமையா நம்பி உங்க உழைப்ப மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டேனுங்க. வெற்றி உங்ககிட்ட வந்து சேரும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்க பொதுவாவே 10 பேருக்கு நடுவுல ரொம்ப தனித்துவமா ஒரு பிரகாசமான ஒளியோட தெரியணும்னு நினைக்கிறவங்க. ஆனா இத்தனை நாளா உங்களை சுத்தியில ஒரு இருட்டு மூடி இருந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். உங்க திறமைய வெளியே காட்டுறதுக்கு சரியான ஒரு மேடை கிடைக்காம ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா, இப்ப இருக்கிற இந்த நவீன காலத்துல சமூக வலைத்தளங்கள் மூலமாவோ இல்ல நீங்க செய்யற ஏதோ ஒரு தொழில் மூலமாவோ நிறைய மக்களை சென்றடையணும், ஒரு பெரிய கூட்டணி உங்களை பின்தொடரணும்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசை இப்போ 100% நிறைவேற போகுது. நீங்க எடுக்கிற முயற்சிகள், நீங்க மக்கள் முன்னாடி கொண்டு போற விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்த போகுது. உங்களோட அந்த காந்த குரலுக்கும் உங்க பேச்சுக்கும் கட்டுப்பட்டு மக்கள் உங்களை தேடி வர போறாங்க. இதனால் வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாதவங்க கூட உங்களோட அந்த தனித்துவமான அடையாளத்தை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. ஒரு கூட்டத்துல நீங்க நின்னீங்கன்னா எல்லாருடைய பார்வையும் உங்க மேலதான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு வசீகர சக்தி உங்களுக்குள்ள உருவாக போகுது. நீங்க என்ன செஞ்சாலும் அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகுற அளவுக்கு உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய பயம், அதாவது எதிர்காலத்தை பத்தின பயம் இப்போ முழுசா விலக போகுது. நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பல நாள் தூக்கத்தை தொலைச்சிருக்கீங்க. இனி அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வரப்போற இந்த அதிர்ஷ்டம் ஏதோ 1-2 நாளைக்கு வந்துட்டு போறது கிடையாது. இது ஒரு நிரந்தரமான செழிப்பை உங்களுக்கு கொடுக்க போகுது. வண்டி வாகனம் வாங்குற யோகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது வரைக்கும் பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆகி நடுவழியில நின்னு கஷ்டப்பட்டவங்க இப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஆடம்பரமான ஒரு புது வண்டி வாங்க போறீங்க. நீங்க போகக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு கிடைக்க போகுது. அரசாங்க வேலைக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்குன்னு பல வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு முழுமையா உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதே இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற மனிதர்கள் கூட இனிமே ரொம்ப தரமானவங்களா இருப்பாங்க. உங்களை பயன்படுத்தி முன்னேறணும்னு நினைக்கிற சுயநலவாதிகள் எல்லாம் தானாவே உங்களை விட்டு விலகிடுவாங்க. உங்களுக்கு உண்மையான வழிகாட்டியா உங்களை எப்பவும் ஊக்கப்படுத்துற நல்ல நண்பர்கள் உங்க கூட வந்து சேர போறாங்க. இந்த ஜூன் 7ஆம் தேதி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை மட்டும் இல்ல, அது ஒரு புது பிறவினே சொல்லலாம். பழைய பாயங்கள்லாம் ஆறி ஒரு புது தெம்போட ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட நீங்க நடைபோட போறீங்க. இது வரைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், நீங்க பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் காலம் இப்ப ஒரு பெரிய பதில கொடுக்க போகுது. உங்களுக்காக சிரிச்சவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்களோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் எப்படிடா இவன் இவ்வளவு தூரம் வந்தான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. அந்த அளவுக்கு கிரக பலம் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வரப்போற இந்த நல்ல வாய்ப்புகளை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க இலக்கு நோக்கி தொடர்ந்து பயணம் செய்யறது மட்டும்தான். கடந்த சில மாதங்களாகவே, குறிப்பா சொல்ல போனா ஒரு சிலருக்கு சமீபத்துல உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு பெரிய சறுக்கல் ஏற்பட்டிருக்கும். நீங்க எவ்வளவுதான் உசுரை கொடுத்து உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம உங்களை சுத்தி இருந்தவங்க உங்களை கவனிக்காம போயிருப்பாங்க. உங்களுடைய திறமை மங்கி போச்சோ இல்ல நம்ம நேரம் சரியில்லையோன்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு தற்காலிகமான சோதனை தாங்கிறத இந்த ஜூன் 7ஆம் தேதி உங்களுக்கு ஆணித்தரமா நிரூபிக்க போகுது. ஏன்னா இனிமே உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பு சக்தி இருக்க போகுது. நீங்க சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட பல பேர் கவர்ந்தெழுக்க போகுது. உங்களை சுத்தி ஒரு பெரிய ஒளிவட்டம் பிரகாசிக்கிற மாதிரி உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் உண்டாக போகுது. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாருமே உங்களுடைய இந்த அபாரமான மாற்றத்தை பார்த்து மாயெடுத்து நிக்க போறாங்க. எந்த இடத்துல உங்களுக்கான வரவேற்பு குறைஞ்சு போச்சுன்னு வருத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை தேடி மக்கள் கூட்டம் வரப்போகுது.
உங்களோட சொல்லுக்கு மதிப்பு கூடி பல பேர் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களோட நிலைமை ரொம்பவே உயர்ந்து நிற்க போகுது. இது மட்டும் இல்லாம உங்களோட மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. எந்த முடிவை எடுக்கிறது, எந்த பாதையில போறதுன்னு தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையையும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனையும் கொடுக்க போகுது. உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்க பின்பற்றி நடந்தாலே போதும், வெற்றி உங்களை தேடி தானா வரும். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணாக இருந்து காக்க போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தா அது உங்களுக்கு சாதகமாக ரொம்ப சுமூகமான முறையில முடியும் போகுது. சொந்தக்காரங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி உங்க குடும்பத்துல மறுபடியும் ஒரு பெரிய ஒற்றுமை நிலவ போகுது. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய தூணாக இருந்து உதவி செய்வீங்க. நீங்க செய்ய போற சில உதவிகள் சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்பெயரை தேடி தரப்போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா மறந்துட்டு ஒரு புது மனுஷனா ஒரு பெரிய நம்பிக்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப வேகமா நகர போறீங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிருச்சு. இனிமேல் உங்களை யாராலையும் அசைச்சுக்க முடியாது. அந்த நேரத்துல உங்க தொழில்ல நீங்க எடுக்கிற சில புது முயற்சிகள் எப்படிப்பட்ட வெற்றியை தரப்போகுதுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. குறிப்பா உங்களுடைய திறமையை வெளியுலகத்துக்கு கொண்டு போறதுக்கு நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அதுல ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வீட்டுல இருந்தபடியே நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் இல்லனா தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நீங்க வெளிப்படுத்துற உங்களுடைய படைப்புகள் உலக அளவுல பலரை சென்றடைய போகுது. ஏதோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருங்கி போயிருந்த உங்களுடைய முகம் இப்போ லட்சக்கணக்கான மக்கள் பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீங்க சாதாரணமா பேசுற வார்த்தைகள் கூட ரொம்ப கவர்ச்சிகரமா மத்தவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில அமைய போகுது. இதனால உங்களுடைய புகழ் நாலா பக்கமும் பரவி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உங்களுக்கு உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் கவனிக்கலையேன்னு இருந்த வருக்கம் எல்லாம் இனிமே நிறைவே இருக்காது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல நேர்மறையான அதிர்வுகள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கிறத நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே எந்த கடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடிஞ்சிடும். இதுவரைக்கும் உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாருக்கும் பாலனே ஒரு கிரிய தண்டனையை கொடுக்க போகுது. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க செஞ்ச கர்மாவே அவங்கள சும்மா விடாது. நீங்க உங்களோட பாதையில ரொம்ப கம்பீரமா நடைபெற போறீங்க. உங்க வீட்டுல நடக்காம தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் இனிமே தடபுடலா நடக்க ஆரம்பிக்கும். கல்யாண வயசுல இருக்கிற உங்க வீட்டின் பிள்ளைகளுக்கு ரொம்ப சிறப்பான இடத்துல வர நவஞ்சு குடும்பமே சந்தோஷத்துல தெளிக்க போகுது. வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு அனுமதி கிடைக்காமலோ இல்ல வேற ஏதோ காரணத்துக்காகவோ தடைப்பட்டிருந்தா இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்க வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய வாய்ப்போ இல்ல அங்க போய் நிரந்தரமா தங்குற அமைப்பு கூட உங்களுக்கு உருவாக போகுது. உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த பலன் இனிமே கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க இவ்வளவு நாளா சந்திச்ச பிரச்சனைகள் எல்லாம் காத்துல காணாம போக போகுது. மனசுல இருந்த பயம், ஏதோ ஒரு இனம் புரியாத பவலை, ராத்திரியில தூக்கயின்மை, இது எல்லாமே முழுசா குணமடைய போகுது. உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வரப்போகுது. காலையில எழுந்த உடனே ஒரு பெரிய புத்துணர்ச்சியோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களை அழகா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்க தோற்றத்திலயும் ஒரு பெரிய பொலிவு வரப்போகுது. உங்க முகத்துல எப்பவும் ஒரு புன்னகை புடி கொண்டிருக்கும். சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே ஆடம்பரமாக மாறப்போகுது. புதுசா நகை நக்கு வாங்குறது, வீட்டை ரொம்ப அழகா அலங்காரம் பண்றதுன்னு சந்தோஷமான செலவுகள் நிறைய வரப்போகுது. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனிமே ஒரு பெரிய அனுபவமா உங்களுக்கு மாறி எதிர்காலத்துல நீங்க எந்த ஒரு தப்பும் செய்யாம ரொம்ப கவனமா அடி எடுத்து வைக்க போறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொற்காலமா அமைய போகுது. உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி, நீங்க வேலை பார்க்கற இடத்துலயும் சரி, இவ்வளவு நாளா ஒரு விதமான ஓரவஞ்சனை உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் உண்மையாக உழைச்சாலும் உங்களுக்கான அந்த முதல் மரியாதையை வேற யாருக்கோ கொடுத்துட்டு உங்களை ஒரு ஓரமாக நிக்க வச்சிருப்பாங்க. இந்த வழியை வெளிவையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே குலுங்கி தவிச்ச சிம்ம வசிக்காரங்க நீங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. உங்களை முட்டாள்னு நினைச்சிட்டு சில பேர் உங்க முன்னாடியே நடிச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் சூழ்நிலை காரணமா அமைதியா வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி அமைதியா இருக்க வேண்டிய அவசியமே வராது.
உங்களுக்கான நேரம் ரொம்ப பிரம்மாண்டமா வந்துருச்சு. ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை பார்த்து உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்க எல்லாம் பயந்து போய் நிக்க போறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் ஒரு சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க இப்போ உங்க தயவில்லாம ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான அதிகாரமும் செல்வாக்கும் ரொம்ப உச்சத்துக்கு போக போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொன்னாக மாறும்னு சொல்றது சும்மா பேச்சுக்கு கிடையாது. உங்க கண் முன்னாடியே நீங்க அதையெல்லாம் பார்க்கதான் போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு குறையாவே இருக்கே, நாம நினைச்சதெல்லாம் எப்ப நடக்கும், நம்ம குடும்பத்தை எப்படி கரையேத்த போறோம்னு பலவிதமான கேள்விகள் உங்களை தூங்க விடாம பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காகவோ இல்ல அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவோ நீங்க சேர்த்து வைக்க நினைச்ச பணம் ஏதோ ஒரு வகையில விரயமாகி உங்களை ரொம்பவே கவலைப்பட வச்சிருக்கோம். இனிமே அந்த கவலை எல்லாம் காத்துல கறந்துடும். உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க அவங்களோட கல்வியில ரொம்ப சிறந்து விளங்கி உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போறாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரமும் இறங்கிடும். வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன ஊழல்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே முற்றிலுமாக மறைஞ்சு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. இது வரைக்கும் உங்க குடும்பத்தில இருந்து வந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி வீடே எப்பவும் சிரிப்பொலியால நிறைஞ்சிருக்க போறது. சொந்த வீடு கட்டணும்னு பல வருஷமா செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாம தவிச்சவங்களுக்கு இப்போ எந்த தடையும் இல்லாம வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அருமையான யோகம் வந்திருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க கனவு இல்லத்தை கட்டி சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப விமர்சையாக கிரக பிரவேசம் பண்ண போறீங்க. இவங்களுடைய பொருளாதார நிலைமை எந்த அளவுக்கு உயரும்னா, நீங்க யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினைச்சா கூட முன்னாடி மாதிரி யோசிக்க வேண்டியதே இருக்காது. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் உங்க கையில ரொம்ப தாராளமா குரல போகுது. ஏதோ ஒரு வகையில எதிர்பாராத தனவளவு உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு இடத்துல முதலீடு பண்ணிட்டு அதுல இருந்து எந்த லாபமும் வராம முடங்கி கிடந்த பணம் இப்ப வட்டியும் முதலுமா பல மடங்கு பெருகி உங்க கைக்கு வந்து சேரும். உங்க சொந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே லாபகரமான ஒரு சூழ்நிலை அமைய போகுது. ஆனா அதே சமயம் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாத சில பேரு உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழிப்படிக்க நினைப்பாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வையும் பாதுகாப்பும் இப்போ உங்க மேல முழுமையா இருக்கு. அவங்களுடைய எந்த ஒரு கெட்ட எண்ணமும் உங்களை நெருங்காது. உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு கலசம் உருவாகிடுச்சு. நீங்க ரொம்ப தைரியமா உங்களோட அடுத்தடுத்த வேலைகளை தொடங்கலாம். உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்க போறது. எந்த ஒரு முடிவையும் ரொம்ப தீர்க்கமா ரொம்ப சரியா எடுப்பீங்க. சிம்மராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு மிகப்பெரிய நல்ல விஷயமும் இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போறது. அது என்னன்னா, உங்களுடைய மனநிலையில வரப்போற ஒரு அபாரமான மாற்றம். எத்தனை வருஷமா ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், அடுத்தது என்ன நடப்புமோங்கிற ஒரு பதற்றம் உங்க மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்திருக்கும். யாராவது கொஞ்சம் சத்தமா பேசினா கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போற அளவுக்கு உங்களோட மனசு ரொம்பவே பலவீனமா இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தேவையற்ற பயமோ குழப்பமோ உங்களுக்கு வரவே வராது. சிங்கம் எப்படி காட்டுல கம்பீரமா எந்த ஒரு சலனமும் இல்லாம தைரியமா கனம் வருமோ, அதே மாதிரி ஒரு அசாத்தியமான தைரியம் உங்க மனசுக்குள்ள திறக்க போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச சில தவறுகளை நினைச்சு நீங்களே உங்களை குற்றவாளி கூண்ட ஏத்தி தண்டிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து இப்ப நீங்க முழுமையா விடுபட போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமா குடியேற போறது. உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை ரொம்ப பக்குவமா கையாள பழகுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆன்மீக தளம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் சாமி கும்பிடக்கூட நேரம் இல்லைன்னா வேண்டிக்கிட்டது எதுவும் நடக்கலையேங்கிற விரக்தியில கடவுள் மேலேயே ஒரு சின்ன கோலத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ நடக்க போற அடுக்கடுத்த நல்ல நிகழ்வுகளை பார்த்துட்டு உங்களுக்கே இறைசக்தி மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரப்போகுது. நீங்க மனசார நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க வாயிட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க கரம் தேடி வரப்போகுது. சில பேர் ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட போய் தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. தியானம் மாதிரியான விஷயங்கள்ல உங்களோட கவனம் திரும்பும். இதனால உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பா அமைய போகுது. உங்க முகத்துல ஒரு பெரிய அமைதியும் ஒரு தெய்வீக கலையும் வெளிப்படும்.
உங்களை பாக்குறவங்க எல்லாருக்கும் உங்க மேல ஒரு பெரிய மரியாதையும் ஈர்ப்பும் தானாகவே உருவாகும். நீங்க யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னா அது அவங்க வாழ்க்கையில அப்படியே பலிக்க போகுது. அந்த அளவுக்கு வாக்கு பலிதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவங்களுடைய உழைப்புக்கு இப்போ ஒரு பெரிய அங்கீகாரம் காத்துக்கிட்டு இருக்கு. சில பேர் நாங்க இவ்வளவு உழைக்கிறோமே, நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கலையேன்னு ரொம்பவே ஏங்கி போயிருப்பீங்க. இனிமே நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். சமுதாயத்துல ஒரு முக்கிய புள்ளியா நீங்க நாரப் போறீங்க. உங்களை நம்பி பல பேர் ஆலோசனை கேட்க வருவாங்க. குறிப்பா கலைத்துறை, ஊடகம், எழுத்து, பேச்சுல எந்த துறையில நீங்க இருந்தாலும் அதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை பிரகாசிக்க போகுது. நீங்க புதுசா தொடங்க போற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுல ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய வெற்றியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்க போறது. பணம், காசு, புகழ் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்த கடன்கள் எல்லாம் அடைபட்டு உங்க வங்கி சேமிப்புல ஒரு பெரிய தொகையை பாதுகாப்பாக வைக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்த ஏமாற்றுக்காரர்கள், உங்களை பயன்படுத்தி முன்னேற நினைச்ச சுயநலவாதிகள் எல்லாரும் உங்களுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து தானாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம்தான், எந்த ஒரு சறுக்கலும் இருக்காது. இத முழுமையா நம்பி உங்களோட உழைப்பை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ராசி சொந்தங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களை சுத்தி போட்டிருந்த ஒரு பெரிய தடைக்கல்லு தானாவே உடைஞ்சு செதற போகுது. இவ்வளவு நாள நீங்க ரொம்ப நம்பினவங்க உங்களுக்காகவே இருக்காங்கன்னு நீங்க நினைச்ச சில பேருடைய உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய போகுது. உங்க முதுருக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளை தடுத்தவங்க எல்லாரும் இப்போ இயற்கை கொடுக்க போற அடியில தவிச்சு போக போறாங்க. இதுக்காக நீங்க அவங்கள கழிவாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுடைய அமைதியே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரதிரடியா மாற போறது. அவங்க செஞ்ச துரோகங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கான ஒரு பெரிய அனுபவ பாடமா மாறி உங்களை இன்னும் பலசாலி ஆக்க போறது. இனிமே எப்பேற்பட்ட மனுஷங்களையும் ரொம்ப சுலபமா எடை போட்டு அவங்க கிட்ட எப்படி பழக்கணுமோ அப்படி பழகுற ஒரு பெரிய வித்தையை நீங்க கத்துக்க போறீங்க. இதனால உங்களை இனி யாரும் ஏமாத்தவே முடியாதுங்கிற ஒரு வலுவான சூழ்நிலை உங்களுக்கு அமைய போகுது. யசத்து 10 சேர்க்கையில உங்களுக்கு இருக்க போற யோகத்தை பத்தி சொல்லியே ஆகணும். பல வருஷமா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும், இல்ல இருக்கிற வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டி ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு நினைச்ச சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப ஒரு அருமையான நேரம் கூடி வந்திருக்கு. ரொம்ப நாளா இழுபறியில இருந்த சொத்து பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடிய போகுது. உங்க பங்குக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இதை வச்சு நீங்க உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய முதலீட்டை பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம புதுசா விவசாய நிலம் வாங்குறது, இல்லைன்னா தொழில் பண்றதுக்காக பெரிய இடங்கள் வாங்குறதுன்னு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேற போகுது. இந்த சொத்துக்களால உங்களுடைய அந்தஸ்து சமுதாயத்துல பல மடங்கு உயர்ந்து நிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டவங்க, அடிக்கடி வீடு மாறி அலைஞ்சவங்க எல்லாருக்கும் நிரந்தரமா ஒரு சொந்த வீட்டுல சந்தோஷமா குடி போற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு மேல அமோகமா அமைய போறது. இவங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உருவாக போகுது. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீங்க பேசுனீங்கன்னா எல்லாரும் அதை அப்படியே வாரடைச்சு போய் கேட்க போறாங்க. உங்களோட வார்த்தைகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு காந்த சக்தி வரப்போகுது. இதனால உங்களோட தொழில புது வாடிக்கையாளர்கள் இல்லைன்னா உங்களுக்கான ஆதரவாளர்கள் பல மடங்கு பெருக போறாங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல பெரிய அதிகாரிகள் கிட்டயோ உதவி கேட்டு காத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அனுமதி ரொம்ப சுலபமா உடனே கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாள் ஏங்கி தவிச்சிங்களோ அது எல்லாமே இப்போ உங்க கண் முன்னாடி நடக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டங்கிற வார்த்தைக்கே இடையில்லாம சந்தோஷம், நிம்மதி, வெற்றி இது 3 மட்டுமே நிரந்தரமா உங்க கூடவே கை நிக்க போகுது. சிம்ம ராசி சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல் இருக்க போகுது. பல வருஷமா ஒரே இடத்துல தேங்கி நின்ன உங்களுடைய தொழில் இப்போ அசுர வேகத்துல வளர போகுது. உங்க ஊரை தாண்டி உங்க மாநிலத்தை தாண்டி வெளியிலையும் ரொம்ப பிரபலமாகி உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் பல மடங்கு பெருக போறாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய இந்த திடீர் வளர்ச்சியை பார்த்து எப்படி இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய ஆளா ஆனாங்கன்னு வியந்து பார்க்க போறாங்க. இதற்கெல்லாம் காரணம் இத்தனை காலமா நீங்க போட்ட கடின உழைப்பும் இப்போ உங்களுக்கு முழுமையா சாதகமாக அமைந்திருக்கிற கிரக நிலைகளும் தான்.
நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அது உங்களுக்கு லாபத்தை மட்டுமே அள்ளி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் இது. உங்களை நம்பி வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கும் சரி, உங்களை நம்பி இருக்க உங்க குடும்பத்துக்கும் சரி, நீங்க ஒரு பெரிய நாலமரமாக இருந்து அவங்களை காப்பாத்த போறீங்க. உங்களுடைய பேரும் புகழும் நாலாபுறமும் பரவி சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனமே கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் ஒரு நொடியில மறக்கடிக்கிற அளவுக்கு சந்தோஷமான செய்திகள் அடுக்கடுத்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார உதவியோ அல்லது தொழில் ரீதியான வழிகாட்டுதலோ கிடைக்க போகுது. அந்த ஒரு விஷயத்தால நீங்க பல வருஷமா அடைக்க முடியாம கஷ்டப்பட்ட ஒரு பெரிய கடனை ரொம்ப சுலபமா அடைச்சு முடிச்சிருவீங்க. அந்த கடன் தொல்லை இல்ல அப்படிங்கிற ஒரு நிம்மதியே உங்களுக்கு ஒரு புது பிறவி எடுத்தது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்க போற ஒவ்வொரு காசும் உங்களுடைய சொந்த சேமிப்பாகவும் உங்க எதிர்கால தலைமுறைக்கான ஒரு நிரந்தர சொத்தாகவும் மாறப்போகுது. உங்களுடைய திறமைக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் அங்கீகாரம் எப்போ கிடைக்க போகுது. நீங்க என்ன தொட்டாலும் அது பொண்ணா மாறுறது மட்டும் இல்லாத உங்களுக்கு பல வழிகளில் இருந்தும் பணம் கொட்ட போகுது. இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன ரயங்கள் கூட இப்போ முழுசா விலகிடும். தீராத உடல் வலியாலேயோ இல்ல அடிக்கடி மருத்துவமனைக்கு போற சூழ்நிலையாலேயோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு சரியான மருத்துவம் கிடைச்சு அதுல இருந்து முழுமையா விடுபடுவீங்க. உங்க உடம்புல ஒரு புது தெம்பும் உங்க முகத்துல இப்போ ஒரு புதுவிதமான வசீகரமும் வந்திருக்கிறத நீங்களே கண்ணாடியில பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய பதிலடியே உங்களுடைய இந்த சந்தோஷமும் உங்களோட வெற்றிகரமான வாழ்க்கையும் தான். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால உங்க வீட்டுல தொடர்ந்து சுப காரியங்கள் நடந்துகிட்டே இருக்க போகுது. இது வரைக்கும் உங்க வீட்டுக்கு வர தயங்கின சொந்தக்காரங்கள்லாம் இப்போ உங்களுடைய அந்தஸ்தை காத்துட்டு தானாகவே வலிய ஒற்றவை கொண்டாட போறாங்க. ஆனா நீங்க ரொம்ப பக்குவமா இருப்பீங்க. யார் உண்மையான பாசப்பட வராங்க, யார் சுயநலத்துக்காக வராங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிடும். அதனால யாரை எவ்வளவு தூரத்துல வைக்கணுமோ அவ்வளவு தூரத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப கம்பீரமா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. சிம்மராசி என்பர்களே, இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான தீர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் கிட்ட இதுவரைக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கும். நீங்க என்னதான் நல்லதா செஞ்சாலும் அது அவங்க கண்ணுக்கு தப்பாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களுடைய உண்மையான உழைப்ப அவங்க முழுசா புரிஞ்சுக்க போறாங்க. நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு பதவி உயர்வு, பள்ளிக்கான ஊதிய உயர்வுன்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. வியாபாரம் செய்யறவங்களுக்கு, குறிப்பா சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு, அதிலும் ஆடை வடிவமைப்பு, துணிமணி சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. உங்களுடைய தனித்துவமான படைப்புகள் மூலமா புது புது வாடிக்கையாளர்களை நீங்க காந்தம் மாதிரி ஈர்க்க போறீங்க. உங்க தொழில வேக ஒரு பெரிய லெவலுக்கு பல கிளைகள் ஆரம்பிக்கிற அளவுக்கு கொண்டு போறதுக்கான முதலீடுகள், சரியான மனிதர்களோட அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு தானாவே அமைய போகுது. இவங்களுக்கு பின்னாடி புலி பறிக்க நினைச்சவங்க, உங்க வளர்ச்சியை கெடுக்க நினைச்சவங்க எல்லாரும் இப்போ உங்க முன்னாடி நிக்க முடியாம தலைகுனிஞ்சு போக போறாங்க. ஏன்னா இயற்கை உங்களுக்கு கொடுக்க போற அந்த உயர்வு அப்படிப்பட்டது. சமுதாயத்துல ஒரு பெரிய மரியாதைக்குரிய இடத்துல ஒரு விஐபி ரேஞ்சுக்கு நீங்க உட்கார போறீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு அசாத்தியமான சக்தி கிடைக்க போகுது. நீங்க சாதாரணமா பேசுற விஷயங்கள் கூட மத்தவங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா ஒரு வேத வாழ்க்கை அமைய போகுது. பல பேர் அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உச்சத்துக்கு போக போகுது. இதுவரைக்கும் உங்களை சாதாரணமா நினைச்சவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பிரமிச்சு போய் நிற்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களோட தோற்றத்திலையும் உங்களோட நடையுடைய தாவணையிலையும் ஒரு பெரிய கம்பீரம் வந்திருக்கும். உங்களை சுத்தி எப்போனே உங்களை மதிக்கிற ஒரு பெரிய பூட்டை இருந்துகிட்டே இருக்க போகுது. என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய குழப்பம், அதாவது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுமோங்கிற அந்த பயம் இப்போ முழுசா உங்களை விட்டு விலகிடும். நீங்க நினைச்சபடி சாதிச்சு காட்டுறதுக்கான ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ள பிறக்க போகுது. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த அந்த கனவு இப்போ நனவாக போகுது. ரொம்ப ஆடம்பரமான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாகனத்தை நீங்க வாங்க போறீங்க. அதே மாதிரி கோர்ட்டு வழக்கு விவகாரம் பல வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு முழுமையா உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது. உங்களை சுத்தி இவ்வளவு நாளா இருந்த அந்த ஒரு கெட்ட அதிர்வுகள் எல்லாமே முழுசா விலகி
உங்க வீட்லயும் சரி உங்க மனசுலயும் சரி ஒரு பெரிய நேர்மறையான சக்தி உருவாக போகுது. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்து இனிமே வர்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய, நிம்மதியை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொற்காலமா அமைய போகுது. சிம்மராசி சொந்தங்களே, இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சில திடீர் பயணங்கள் உங்களுக்கு அமைய போகுது. ரொம்ப வருஷமா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும், இல்லைன்னா ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் சாமிய தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா பண கஷ்டமோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சூழ்நிலையோ உங்களை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த தடையுமே இருக்காது. உங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா நீங்க நினைச்ச அந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாத உங்க தொழில் ரீதியாகவும் சில தூர தேச பயணங்கள், ஏன் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரப்போகுது. இந்த பயணங்கள் மூலமா உங்களுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க பொருளாதாரத்திலயும் ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த பயணங்கள் கொடுக்க போகுது. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான வரவேற்பு காத்துக்கிட்டு இருக்கு. புது புது மனிதர்களோட அறிமுகம் கிடைச்சு அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய ஏணிப்படியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிக்க நினைச்ச சில நச்சு மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருந்து தானாவே விலகி போக போறாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு பழகுன சில பேரோட நிஜ முகம் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் கிடைக்க போற நிம்மதிக்கு அளவே இருக்காது. ஏன்னா இவ்வளவு நாளா உங்களுடைய நல்ல வாய்ப்புகளை தடுத்துக்கிட்டு இருந்ததே உங்களுக்கு பின்னாடி சுத்தின அந்த மாதிரியான ஆளுங்க தான். அவங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாம் ஒன்னொன்னா திறக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு சொல்றத மட்டும் நீங்க இனிமே கேட்டு நடந்தா போதும். மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக உங்களுடைய முடிவுகளை நீங்க மாத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாவும் உங்களுக்கு லாபத்தை தர்ற மாதிரியும் தான் அமைய போகுது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல நீங்க முழு கவனத்தோட செயல்படுவீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் வந்து குடியேற போகுது. இந்த தைரியம் தான் உங்களை இப்போ பெரிய பெரிய வெற்றிகளை நோக்கி கூட்டிட்டு போகுது. குடும்பத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை இப்போ பல மடங்கு உயர்ந்து நிற்க போறது. இத்தனை நாளா வீட்டுல எந்த ஒரு சுப காரியத்தை பத்தி பேசினாலும் அது ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் ரொம்ப சீக்கிரமாவே கேட்க போகுது. ரொம்ப நாளா கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசி இளையவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை துணை அமைய போகுது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் மழை மாதிரி கொட்ட போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப வருஷமா மனசு உடைஞ்சு போயிருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வரமாக வீட்டுல ஒரு புது வரவு வரப்போகுது. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தோட தலையெழுத்தே நல்லபடியா மாறப்போகுது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சுமூகமா முடிஞ்சு உங்க கைக்கு வந்து சேர வேண்டிய சொத்து எந்த வில்லங்கமும் இல்லாம பத்திரமா வந்து சேரும். அதனால சமூகத்துல உங்களை காத்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் ரொம்பவே ஆடம்பரமா மாறப்போகுது. நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பரிசா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க எத்தனையோ பேர் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க விரிச்ச வலையில நீங்க தெரியாம விழுந்திருந்தாலும் இனிமே நீங்க ரொம்ப உஷாராகிட போறீங்க. உங்க தொழில்ல வேலை பாக்குற இடத்துல உங்களுக்கு எதிரா சதி பண்ணவங்க அத்தனை பேரும் இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கு ஒரு பெரிய விலையை கொடுக்க போறாங்க. அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, நல்ல பேரு எல்லாத்தையும் பட்டி பறிச்சவங்க இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் இப்போ உச்சத்தை தொட போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமா பல பேரை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு இருக்க போகுது. ஒரு மேலதிகாரிகள் உங்களை முழுசா நம்பி ஒரு பெரிய பொறுப்பை உங்க கையில கொடுக்க போறாங்க. அதை நீங்க ரொம்ப பெருமையா செஞ்சு முடிச்சு எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல பேரை வாங்க போறீங்க. உங்களுக்கான உண்மையான அங்கீகாரம் கிடைக்க போற பொன்னான நேரம் இது. அடுத்து உங்க உடல் நலனை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இத்தனை வருஷமா மனசுல இருந்த மாறம், மன உளைச்சல் காரணமா உங்களுக்கு சரியா தூக்கம் இருந்திருக்காது. ஏதோ ஒரு உடல் உபாதை உங்களை அடிக்கடி வாட்டி எடுத்திருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் உங்களுக்கு வரவே வராது. உங்க உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு, ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரப்போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ரொம்ப புத்துணர்ச்சியோட இன்னைக்கு என்ன புதுசா சாதிக்கலாங்கிற ஒரு பெரிய உத்வேகத்தோட எந்திரிக்க போறீங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவ போறது.
உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப நல்லபடியா தேறி அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்க போறாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊடல் எல்லாம் ஓடி போய் 2 பேருக்கும் நடுவுல ஒரு நெருக்கமான புரிதல் ஏற்பட போறது. உங்க குழந்தைகளோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம் பத்தின கவலை எல்லாம் நீங்கி அவங்க உங்க பேரை காப்பாத்துற அளவுக்கு ரொம்ப பெரிய நிலைமைக்கு வரப்போறாங்க. ஆன்மீக ரீதியா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இப்போ கிடைக்க போகுது. உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போற நேரம் இது. இதுவரைக்கும் நீங்க வேண்டிட்டு நடக்காத பல விஷயங்கள் இப்போ அடுத்தடுத்து நடக்க போகுது. உங்களை தேடி பல நல்ல மனிதர்களோட நட்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. சமுதாயத்துல எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதரா உங்களை சுத்தி இருக்கிறவங்க கொண்டாட போறாங்க. நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. 4 பேர் உங்களை சுத்தி நின்னு உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய தரம் உயர்ந்து நிக்க போகுது. நீங்க சொல்ல போற வார்த்தைகள் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய வேத வாக்கா அமைய போகுது. புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இப்போ அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் பலமா வீச போகுது. ரொம்ப நாளா ஒரு நல்ல வாய்ப்புக்காக ஏங்கி கவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு புது அத்தியாயத்தை நீங்க தொடங்க போறீங்க. சிம்மராசி சொந்தங்களே, இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை முழுமையா நம்புங்க. இதுவரைக்கும் நீங்க சிந்தின கண்ணீருக்கும் பட்ட அவமானங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விடிவு காலமா இந்த காலகட்டம் அமைய போகுது. நீங்க ஆசைப்பட்ட அந்த 3 முக்கியமான விஷயங்களும் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேர போறது. வறுமை, கஷ்டம், தோல்வி இவை எல்லாத்தையும் கடந்து வந்து இப்போ வெற்றியோட உச்சியில நீங்க ரொம்ப கம்பீரமா நிக்க போறீங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் இயற்கையோட முழு ஆதரவும் இப்போ உங்க பக்கம்தான் ரொம்ப பலமா இருக்கு. உங்க திறமை மேலையும் உங்க உழைப்பு மேலையும் எப்பவும் போல முழு நம்பிக்கை வைங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைக்கே நினைச்சு உங்களை தேடி வர வாய்ப்புகளை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப பிரகாசமா சந்தோஷமா இருக்க போகுது. நீங்க கொட்டதெல்லாம் பொண்ணாகட்டும். உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் மாபெரும் வெற்றியை தரட்டும்னு நான் மனசார வாழ்த்துறேன். உங்க வாழ்க்கை இனிமே ஒரு மாபெரும் சரித்திரமா மாறப்போகுது. அதை நீங்களே உங்க கண் முன்னாடி பார்க்கத்தான் போறீங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தொடர்ந்து உங்க இலக்கை நோக்கி நம்பிக்கையோட பயணம் செய்யுங்க. மாபெரும் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.